ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு சேர்க்காத முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பருப்பு இல்லாத டைமில் இந்த ஈஸியான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். நல்லா அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்கணும். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான ஒரு சின்ன தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு முடி தேங்காவை இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் சோம்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பீசஸ் ஈஸியாக வரணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக பீஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போது இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த தண்ணி. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் அதிகமான பொருட்கள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஈஸியான டைமில் நம்ம செஞ்சிடலாம். இப்போது நம்ம முக்கியமான பொருள்னா முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த ஃப்ரோத் அந்த நுரையெல்லாம் நல்லா வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த ஃப்ரோத் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம அரிசி கலந்து தண்ணியில் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்தாலே போதும். அதுவே இந்த குழம்புக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். வீட்டில் பருப்பு இல்லாத டைமில் ஈஸியாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை சேர்த்துக்கும் பொழுது நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை அதிகமாக கொதிச்சதுன்னா அது வாடி வதங்கிடும் குழம்புல. அந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்காது. அதனால் நீங்கள் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இதுக்கான ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நார்மலாக தாளிக்கிற ப்ராசஸ் தான். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. காந்தாமல் பார்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
பாருங்கள் நல்லா இப்போ வெடித்து நல்லா பொரிஞ்சு வரும். அடுத்தது நம்ம 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த தாளிப்பு முடிஞ்சிடுச்சுங்க. இப்போது நம்ம கொதிச்சிட்ருக்கு இல்லையா குழம்பு, கீரை குழம்பு, அதை நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி தாளிச்சிட்டா நமக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பருப்பு இல்லாத டைம், இல்லைனா பருப்பு வச்ச கீரை சாம்பார் வந்து சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் துவையல் அரைச்சி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல காம்போவாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.